வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். ஆயுள், தீர்க்காயுள், தீர்க்காயுள், தீர்க்காயுள். தீர்க்காயுள் ஒரு பிளானட் நல்லா இருந்தா கூட அவங்க தீர்க்காயுள் தான். 8 பிளானட் கெட்டும். அதுல பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு பார்ட் போட்டேன். இது செகண்ட் பார்ட். சனி ஆட்சி உச்சம் பெயரி. சனி கோள் ஆட்சியோ உச்சமோ அது உங்களுக்கு தெரியும். துலாத்துல இருக்கணும் அல்லது மகர கும்பத்துல இருக்கணும், அவ்வளவுதான். அந்த டைம்ல பிறந்தவங்களுக்கு அந்த சனி இருக்கக்கூடிய இடம், அது துலாத்திலோ மகரத்திலோ கும்பத்திலோ இருக்கக்கூடிய இடம் 3, 6, 10, 11 இருந்தால், லக்னத்துக்கு 3, 6, 10, 11 இருந்தால் அவர்கள் தீர்க்காயுள் பெற்றவர்கள். முடிஞ்சு போச்சு. அந்த ஒண்ணுலயே அவங்களுக்கு தீர்க்காயுள் உண்டு. 2வது பாயிண்ட், சனி 8 5 இருந்தால், 8ஆம் அதிபதி நம்ம லக்னத்துல எங்க வேணாலும் இருக்கலாம். அந்த 8ஆம் அதிபதிக்கு 5 சனி இருந்தாலும் அவருக்கும் ஆயுள் தீர்க்கம்ன்றாங்க. பாருங்க, ஒரு ஒரு வேல்யூவை கொடுக்குறாங்க. அட்டமாதிபதி தான் ஆயுள் ஸ்தானாதிபதி. அவனுக்கு 5 சனியன் என்றால் ஆயுள் தீர்க்கம். லக்னாதிபதியும் 8 இணைந்து, லக்னாதிபதியும் 8 இணைந்து 8லோ அல்லது 11ஆம் பாவத்திலோ இருந்தாலும் அவரும் தீர்க்காயுள் பெறக்கூடியவராக தான் மாறுகிறார். அதுக்கடுத்தாப்புல பாத்தீங்கன்னா 10 கேந்திரத்தில் இருந்தாலும் பாத்துக்கோங்க, எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. 10ஆம் அதிபதி கேந்திரத்தில் இருந்தாலும் அவன் செல்வாக்கு பெற்றவன், பட்டம் பதவி புகழ் அந்தஸ்தை பெறக்கூடியவன் தானே. அந்த அடிப்படையிலையும் அவருக்கு ஆயுள் தீர்க்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 10 கேந்திரத்தில் இருக்கிறது. அதே மாதிரி லக்னாதிபதி கேந்திரத்தில் இருந்தாலுமே அவருக்கு ஆயுள் தீர்க்கம் தான். லக்னாதிபதி கேந்திரத்தில் இருந்தாலும் அவரும் ஆயுள் தீர்க்கத்தை தான் பெறுகிறார். அதே மாதிரி 10 5 இருந்தாலும், 10 பிளானட் 5 இருந்தாலும் அவரும் ஆயுள் தீர்க்கம் பெறுபவரே. எப்படி அழகா கொண்டு வர்றாங்க பாருங்க, அந்த பாக்கியத்தை அப்படியே அழகா கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றாலும், 8ஆம் அதிபதி உச்சம் பெற்றாலும் அவரும் ஆயுள் தீர்க்கம் பெற்றவரே. எவ்வளவு ஷார்ட்டா முடிகிறாங்க. சனியுடன் இணைந்து 10 8 லக்னாதிபதியும் சனியுடன் இணைந்து இவர்கள் கேந்திரத்திலோ அல்லது திரிகோணத்திலோ இருந்திருந்தாலும் அவர்களும் ஆயுள் தீர்க்கம் பெற்றவர்களே. ஆயுள் தீர்க்கத்துக்கு இந்த பெனிஃபிட்டான பாவங்களும் அந்த ஆயுள் ஸ்தானாதிபதி அட்டமாதிபதியும் அந்த லக்னாதிபதியும் அந்த புகழுக்கு 10 யார் யார் சம்பந்தப்படுறாங்க பாருங்க. இன்னைக்கு நான் சொன்னதுல சனியே இருக்கிறான் காமனா, லக்னாதிபதி, அஷ்டமாதிபதி, 10ஆம் அதிபதி, இவர்கள் போய் அந்த ட்ரெயின்லயோ அல்லது கேந்திரத்திலேயோ இருந்தாலும், அல்லது இந்த சனி மற்றும் 3, 6, 10, 11 இருந்தாலும் அதில் ஆட்சி உச்சம் பெற்றால் அவர்களுக்கு தீர்க்காயுள் சொல்றாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஆமாங்க சார் தீர்க்காயுள்னு சொல்றீங்க, ஏன் ஜாதகத்துல இப்படி இருக்கு, எனக்கு வயசு 39 ஆகுது, நான் இனிமேதான் தீர்க்காயுளை பத்தி யோசிச்சு வருவேன். ஆனா இதே மாதிரி ஜாதகம் இருக்கே சார். நீங்க சொன்ன மாதிரி லக்னாதிபதி 5 இருக்கவர், லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்கவர், 10 கேந்திரத்தில் இருக்கவர், 10 5 இருக்கவர், 10 கேந்திரத்திலோ அல்லது 5லோ, லக்னாதிபதி கேந்திரத்தில் இருக்கவங்க எத்தனை பேர் சார் பிறந்த உடனே இறந்துடுறாங்க? நீங்க எப்படி சார் தீர்க்காயுள்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சத்தியமான உண்மை. நாங்க அதனாலதான்
இது தீர்க்காயுளுக்கு ஒரு சப்போர்ட்டான விதியே தவிர இவையே தீர்க்காயுளை தீர்மானிக்கக்கூடிய அடிப்படையில இல்லை. நல்லா நீங்க கவனிக்கணும். நேற்று ஒரு தண்டனை தீர்ப்பு வந்தது மதுரை கோர்ட்ல இருந்து. 9 போலீஸ் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தூக்கு தண்டனைன்னு வருது. இப்ப இந்த தூக்கு தண்டனை எவ்வளவு நாள் கழிச்சு நடக்கும்னு பாருங்க. இவர்களில் இந்த கூட்டு அமைப்புகளில் இந்த இந்த அமைப்பு பெற்றவர்கள் பூரா பேருமே உடனுக்குடன் தூக்கில் போடுவார்கள் என்றெல்லாம் வராது. அது படிப்படியாக பல படிகளை தாண்டி செல்லும் பொழுது அங்கு தூக்கு தண்டனை நிகழ்வதற்கு இந்த தீர்க்காய்வு இந்த மாதிரியான பொசிஷன்ல அவங்க கோள்கள் இருந்தால் அது தள்ளி போட்டுக்கிட்டே போகும். அதே மாதிரி இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிற கோள்கள் இல்லாம லக்னாதிபதியும் அட்டமாதிபதியும் சனியும் கெட்ட கோள்கள் இருக்கிற அடிப்படையில சாதாரணமா ஒரு குண்டை போட்டு டம்முனி செத்து போயிடுவாங்க. அது நம்ம ஈரான் வார்ல இப்ப பார்க்கலாம். ஈரான் இஸ்ரேல் அந்த காசா வார்ல எல்லாம் லெபனான் இந்த இடத்துல நடக்கக்கூடிய வார்கள்ல நம்ம பார்த்துடலாம். 1,00,000 பேரு கொண்டு குவிச்சாங்க அந்த காசா வார்ல. எவ்வளவு பெரிய கொடுமை நடந்துச்சுல்ல. அதனால அந்த தீர்க்காயுள்ங்கிறது கொஞ்சம் தள்ளி போடலாம். தூக்கு தண்டனை பெற்றவர்களுக்கு கூட கொஞ்சம் தள்ளிதான் அவங்களுக்கு அந்த ஆயுளை அது எப்படி சொல்றாங்களோ அது நமக்கு தெரியாது. ஆனா தள்ளி போகும் ஆயுள். நன்றிங்க. அடுத்த வீடியோல திரும்ப சந்திப்போம்.